தெரியும். இதை தவிர்த்து மருத்துவத்துறையில் உங்களது பங்கு என்ன? ஃபார்மசிஸ்ட் அப்படின்னா மருந்தை எடுத்து கொடுக்குறவங்க தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. நாங்கள் ஒரு விற்பனையாளர்னு நினைக்கிறாங்க. அது எங்களுக்கு உண்மையிலே ஒரு மன வலியை தான் கொடுக்குது. நாங்கள் விற்பனையாளர் இல்லை, சேவைக்காக நாங்கள் படித்தோம். நாங்கள் படித்த படிப்பு டிஃபார்ம், டிப்ளமோ இன் ஃபார்மசி, பிஃபார்ம் மருந்தியல் இளங்கலை, எம்ஃபார்ம் மருந்தியல் முதுகலை, ஃபார்ம் டி மருந்தியல் மருத்துவர் பட்டம், பிஹெச்டி மருந்தியல் முனைவர் பட்டம். இந்த மாதிரி எங்கள் படிப்பு வளர்ந்து கொண்டே போய்கொண்டு இருக்கிறது. நாங்கள் சேவைக்காக படித்தோம், விற்பனைக்காண்டி படிக்கல. மருந்து எடுத்து கொடுக்கறது மட்டும் எங்க வேலை இல்லை. மருந்து சீட்டை வாங்கி நாங்கள் ஃபர்ஸ்ட் டேட் இருக்கான்னு பார்ப்போம். இன்னைக்கு டேட் கரெக்டான டேட் இருக்கான்னு பார்ப்போம். பேஷண்ட் நேம் பார்ப்போம். பேஷண்ட் அடல்ட்டா, பீடியாட்ரிக்கா, ஜிடியாட்ரிக்கான்னு பார்ப்போம். வயதானவங்களா, குழந்தைகளா, இளைஞர்களான்னு பார்ப்போம். பேஷண்டோட ஏஜ், வெயிட் செக் பண்ணுவோம். டாக்டர் நேம் பார்ப்போம். எந்த துறை சார்ந்த மருத்துவர்னு பார்ப்போம். அதுக்கு ரிலேட்டடா டாக்டர் மெடிசன் எழுதியிருக்காங்களான்னு பார்ப்போம். மெடிசன்ல ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்ப்போம். ஃப்ரீக்வன்சி இருக்கான்னு பார்ப்போம். ட்ரக் இன்ட்ராக்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஃபைனலா டாக்டரோட சிக்னேச்சர் இருக்கான்னு பார்ப்போம். எத்தனை நாள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எதிர்க்காங்கன்னா எரர் ஃப்ரீ டிஸ்பென்சிங் சொல்லுவோம். நாங்கள் எந்த தவறும் பண்ணிடக்கூடாது. சரியான நோயாளிக்கு சரியான மருந்து, சரியான அளவு, சரியான காலத்தில் சரியான வழியில் செல்லணும்னு நாங்கள் முழுமையாக செயல்படுவோம். இப்போ மருந்து